வெல்கம் அகைன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்த மாதிரி ஒன் பீஸ் ஜேர்னி நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ பேசிக்கலி அனிமி ரசிகர்கள், சீரீஸ் ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம், எனக்கு ரெண்டுமே பிடிக்காது. ஐ எம் சாரி. ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு பெருசாக அது ரெண்டுமே இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. பார்த்தா இப்போ ஒரு படம் பார்க்குறோமா, 2 hours ஸ்ட்ரைட்டாக உட்காடுறோமா, பார்த்து முடிச்சோமா, அவ்வளோதான். அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வருஷக்கணக்கில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் அது எப்போ சிங்க் ஆகாது. பட் ஒன் பீஸ் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் பெருசாக ட்ரை பண்ணவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்துட்டு ட்ரை பண்ணேன், என்னென்னா நடுவில் ட்ரை பண்ணேன். 23 எபிசோடு பார்த்தேன், அப்புறம் பார்க்கல. ட்ராகன் பால் ட்ரை பண்ணேன், ஒரு எபிசோடு பார்த்தேன், அப்புறம் பார்க்கல. ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி பாதிலே வந்து இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே வராது. அனிமி மேலேயும் சரி, சீரீஸ் மேலேயும் சரி பெருசாக இன்ட்ரெஸ்ட் வராது. பட் ஒன் பீஸ் வந்துட்டு எனக்கு திடீர்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எனக்கு வந்துட்டு சஜஸ்ட் பண்ணான், நீ பாரு நல்லாயிருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னான். ஸோ நான் ரேண்டமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட் எபிசோடு பார்த்தேன். ஓகே, அது எப்பயும் போல மற்ற அனிமி மாதிரி தான் இருக்குது, கட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் எபிசோடு பார்த்தேன். அப்சல்யூட் சினிமா. ஏன்னா ஒரு எபிசோடில் ஒரு 30 minutesல ஒரு 2 hours ஃபிலிமில் நீங்கள் என்னென்ன எமோஷன்ஸ் என்னென்ன நீங்கள் கேரி பண்ண முடியுமோ, ஃப்ரேமு, ஆங்கிள், மியூசிக்கு எல்லாத்தையுமே அந்த ஒரு எபிசோடில் வந்து எனக்கு காமிச்சானுங்க. அண்ட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ். ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸ் எனக்கு இருந்துச்சு. ஐ ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். அதுக்கு முன்னாடி 2 படம் பார்த்தேன். அந்த 2 படம் பார்த்து எனக்கு கிடைக்காத ஒரு ஃபீல் வந்து அந்த 30 minutesல எனக்கு கிடச்சிச்சு. ஸோ இதனால தான் வந்து அனிமி இந்த சீரீஸ் வந்து இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களா, இவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே தான் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஓகே, எபிசோட் பயங்கர பீக்காக இருக்குது. ஸோ அடுத்த எபிசோட்ஸ் எப்படி டவுன் பண்ணிடுவானுங்க, திரும்ப ஒரு 10 எபிசோடு 20 எபிசோடுக்கு அப்புறம் தான் இன்னொரு பீக் மூமெண்ட் வரும், அதோட நம்ம விட்டு கிளம்பிடலாம் அப்படி தான் நான் நினச்சேன். பட் மறுபடியும் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்துட்டு பேங்கராக இருந்துச்சு. மறுபடியும் என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருந்தானே. ஸோ அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் கேரக்டர்ஸ் ஜோரோ, லூஃபி, நாமி, உசாப் அண்ட் சாஞ்சி. ஸோ எல்லாருமே வந்துட்டு அந்த கேரக்டர்னால் என்ன, அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும், இந்த கேரக்டர் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து என்னை சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. அண்ட் அதான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அண்டு 3 மாதமாக பார்த்து 6 லாங் பைல்ஸ் வந்திருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லி. நிறையா பார்க்கணும். அண்டு எனக்கு பர்சனல் சொல்லணும்னு தோணுச்சு. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒருத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறதே பிடிக்காது. நான் வந்து ஒரு படம் பார்க்குறேன் வந்துட்டு என்னடா பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க விருப்பம் அது. ஸோ அந்த மாதிரி அனிமி பார்க்குறவங்க இப்போ வரைக்கும் நிறைய பேர் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க, நான் என்னடா பொம்மை படம் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அவங்க ஒப்பீனியன்ஸ் தானே. ஸோ அவங்க பார்க்குறாங்க, பார்க்காம போட்டோம், அதை நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. பட் அது பொம்மை படம் தான், அது வேறு விஷயம். ஸோ அதை நான் என்றைக்கும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணுறவங்களுக்கு, அனிமி பார்க்காதவங்களுக்கு, சீரீஸ் பார்க்காதவங்களுக்கு, என்ன மாதிரி ஆட்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சஜஷன். ஏன்னா அது 30 எபிசோடு தானே நான் பார்த்துருக்கேன், அதுக்கு என்ன அவளை பில்டப் கொடுக்குறேன்னா 30 எபிசோடு கிடையாது. அந்த 30 எபிசோடில் எனக்கு கிடைச்ச ஃபீலுங்கிறது அது வேறு. It was perfect. Everything down to the last minute details. ஸோ அவ்வளோதான். ஸோ பீஸ் பற்றி நான் சொல்ல நினச்சது அவ்வளோதான். படம் பாருங்கள், அனிமி பாருங்கள், பாட்டு கேளுங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். until then signing off, Matthew. Bye.